அதாவது இன்றைய முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் நிறைய இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய இது வந்து வசனங்கள் வந்து இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய திமுக, அதிமுக அரசியலில் வெளிப்படையாக முதலமைச்சர்கள் பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே படத்தை தான் பார்த்துருப்பாங்க. ஆமாம், ஒரே படத்தை தான் பார்த்துக்கிறாங்க. அந்த டயலாக் தான் திரும்ப திரும்ப வருது. ஆனால் இங்கே மரியாதைக்குரிய ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், நாங்கள் உரிமைக்காக போராடுகிறோம். கரெக்டு. உரிமைக்காக போராடணும்னா தொடர்ந்து போராடணும். இன்னொன்று சொன்னார், நாங்கள் போராளிகள் அப்படின்னாரு. ஆமாம், போராளிகள் தான். தொடர்ந்து தானே போராடிட்டு இருக்காங்க. கரெக்டு. அப்படின்னா தொடர்ந்து போராடணும்னா ஏன் 4 வருஷம் போகல? அப்பெல்லாம் நீங்க போராடலையோ? சார், ஒரு வருஷம் கோவிட், ஒரு வருஷம் வந்து கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் வந்துருச்சு. சரி. இன்னொரு வருஷம் சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போயிட்டாங்க. சரி. 24ல் 1 தான் அவங்க பட்ஜெட்டுக்காக புறக்கணித்தார்கள். புறக்கணிக்கிறதுன்றது ஒரு விதமான போராட்டம் தானே. ஆகவே நீங்க தமிழ்நாட்டு நலனை தாண்டி நீங்க வெளிநாடு முதலீடா இருக்கட்டும், இந்திய நாட்டிலிருந்து நிதி ஆயோக் கூட்டம், எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பங்கேற்க வேண்டிய அந்த ஒரு சிறப்பான தருணத்தில் நீங்க பங்கேற்கல. கொரோனா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதற்காக மற்றவைகளெல்லாம். அப்போ உங்களுடைய போராடுகின்ற தன்மை எப்படி இருக்குன்றதை நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க சென்ற முறை ஏன் போகல? பட்ஜெட்ல புறக்கணிக்கப்பட்டது தமிழ்நாடு. சரி, தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர் போனாரா? அங்க போனாரா? இல்லையே. ரைட்டு. ராஜஸ்தான்ல நடந்த 55வது நிதி குழு கூட்டத்திற்கு போனாங்களா? அங்க போயிட்டு என்ன பண்ணீங்க? உரிமைக்காக போராடுறவங்க தானே. அந்த இடத்துல தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், நிதித்துறை அமைச்சர் எல்லாரும் பங்கேற்றாங்களே. அப்போ பங்கேற்ற போது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கே சரின்ட்டு வந்துட்டீங்க. அங்கே போன உடனே அங்கே கையை தூக்கிட்டு வந்துடுறது. இங்க வந்ததற்கு பிறகு இல்ல நாங்க உரிமை கூட தான் தூக்கணும்ன்றீங்க. இல்ல சார், நீங்க நடந்தது என்ன? உங்க கூட்டணியில இருக்கிற கூடியவங்களே சந்தேகிக்கிறீங்களோ? அரசாங்கம் என்பது வேற, ஆட்சியாளர்கள் என்பதுதான் நம்ம இப்ப கேள்வி. அரசு உங்களிடம் இருக்கிறது. ஆனா நீங்க போய் கலந்து கொண்ட அந்த விழாவில் நீங்க ஆஜரானீங்க. அதுல தமிழக அரசின் சார்பாக ஆஜராயிட்டு வணிக வளாக கட்டடங்களுக்கு 18% வரியை உயர்த்தும் போது அதுக்கு பிறகுதான் உயர்த்தினாங்க. நீங்க நாட்டு நலனுக்காக போராடுறீங்க. ஆகவே உங்களுடைய நோக்கம் என்பது உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய தனிமனித தேவைகளுக்காக இது அரசாங்கத்தின் தேவை அப்படின்னு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் உங்கள் நோக்கமா இருக்கு. அதே குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாங்களே எதிர்க்கட்சி தலைவர். அதைத்தான் நான் சொல்றேன். நான் நீங்க முதல்ல 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு மேல நம்முடைய தமிழ்நாட்டில் ஆளுநர் தேநீர் விருந்தை நீங்க புறக்கணிச்சிங்களா? ரைட். அப்படி புறக்கணிக்கப்பட்ட போது துணை முதலமைச்சர் பதவி அப்ப இருந்துச்சா? இல்லை. ஆனா நீங்க ஆளுநர் தேநீர் விருந்துக்கு கலந்து கொண்ட பிறகு துணை முதலமைச்சர் பதவி வந்துச்சா? அப்ப எதுக்கெல்லாம் நீங்க தங்களை சமரசம் செய்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மத்திய அரசு உங்களுக்கு தேவைப்படுகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமரை பார்ப்பதற்கு சிங்கப்பூரிலிருந்து நேரடியாக செல்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர். செஸ் ஒலிம்பியாட் மத்திய அரசு தேவைப்படுகிறது. நாணயத்தில் வெளியிடணும், மத்திய அரசு தேவைப்படுகிறது. அதற்கு நீங்க டெல்லி போறீங்க. கடல்ல பேனா சிலை வைக்க வேண்டும், அதற்கு நீங்க டெல்லி போறீங்க. ஆனால் நீட்டு விலக்குக்காக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் தலைமையில் போய் டெல்லியில போய் பாத்தீங்களான்னு கேட்டா இது வரைக்கும் பார்க்கல. பட் வேற விஷயங்களுக்கெல்லாம் போயிருக்கு தானே இருக்காங்க. தமிழக நலன் சார்ந்த வேறு விஷயங்களுக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அனுப்பிச்சிருக்காங்க, முதலமைச்சரும் சேர்ந்து சந்திச்சிருக்கிறார். அதை மறுத்துற முடியுமா? நீங்க மறுக்கல. ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்க வெள்ளை கொடை ஏந்திரீங்களா கருப்பு கொடை ஏந்திரீங்களான்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் சாதித்து காட்டினீர்களா இல்லையா? எந்த கொடையும் ஏந்தவில்லை. 7.5 நடைமுறைப்படுத்திட்டாரு. அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஊர்ந்து போனார். நீங்க மட்டும் பறந்தா வந்தீங்க இந்த பூமிக்கு. நீங்கள் மன்னராட்சி, பறந்துதான் வர முடியும். வேற யாரையும் நீங்க மற்றவர்கள் ரெக்கையை நீங்க துண்டித்து விடுவீங்க. அது ஜனநாயகத்தில் திமுக செய்யக்கூடிய கற்றுக்கொண்ட அண்ணாவிற்கு பிறகு நீங்க கற்றுக்கொண்ட பாடம். ஆகையினால நீங்க அவர் ஊர்ந்து போனாலும் இந்த 7.5 நடைமுறைப்படுத்தினார்.
கண்டிகை நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தார். அவர் செய்த திட்டத்தை ஒன்றை கூட நீங்கள் செய்யாமல் அதை 2.5% உயர்த்தி கொடுக்க வேண்டியதானே? நீங்க தான் மன்னர் பரம்பரையாச்சே, பறந்து வந்தவங்களாச்சே, யாரு காலில் விழமாட்டீர்களே. ஏன்னா நீங்க அடுத்தவர்களை காலில் விழ வைப்பதுதான் உங்கள் நோக்கம். ஆகவே ஜனநாயகத்துக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னா போய்க்கிருவாங்க, ஆளுநர் பார்ப்பாங்க, இவங்களுக்கு தேவைன்னா பார்ப்பாங்க. ஆனா இன்றைக்கு நாம் எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 வருஷமா போகலையே, இப்போ நீங்க போறீங்களே, அதன் நோக்கம் என்ன? மத்திய அரசு மீது பழி போட்டு எங்களை ஏற்கனவே வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு, மத்திய அரசு வஞ்சிக்கிறதா வஞ்சிக்கலையான்றது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்கள் தமிழக மக்களை எப்படி பார்க்குறீங்க என்பதானே கேள்வி. எல்லா வரியும் உயர்த்தினீங்க, எந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதும் நீங்க செய்யாத போது இன்னைக்கு இல்ல நான் உரிமை கூட தான் ஏந்துவேன், பேரறிஞர் அண்ணா இது பண்ண அண்ணா சொல்லி கொடுத்தது அப்படின்னா. பிஜேபி ஆளாத மாநிலங்கள்னாவே போராடத்தானே வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம். இன்னைக்கு நீங்க இருமொழி கொள்கையை வச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கான ஒரு போராட்டம் 2000 கோடி இழக்க வேண்டியிருக்கு, போராட்டம் இருக்கிறது. அப்ப வந்து இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதுக்கு வரல, ஆர்டிஇ எல்லாமே அவங்களும் சொல்லிட்டே தானே இருக்காங்க. நமக்கான வந்து வரி கரெக்டாக நம்மளோட கட்டுறோம், ஆனால் அதற்கான அந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்ன் வரல. இப்படி எல்லா விஷயங்களையும் அவங்களும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே தானே இருக்காங்க, வைக்காம எங்கே இருக்காங்க? அதாவது பிரதமர் இருந்த மேடையிலேயே கூட முதல்வர் வச்சிருக்காரா இல்லையா? சில விஷயங்களை வச்சு வெளிப்படையாக தானே பேசியிருக்காரு. நான் கேட்குறேன், அப்போ இன்றைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? அன்னைக்கு இதே அரசாங்கம், மத்திய பிரதமர் தானே நரேந்திர மோடி, இதே பாஜக அரசாங்கம் தானே. அன்னைக்கு இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்ல, அவரை நீங்கள் என்ன கேட்டீங்க? முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னீங்க. நீங்கள் முதுகெலும்பு இருக்கிறவர் தானே, கேட்டு பெறுங்களே. அப்போது நீங்கள் யாரை குற்றம் சாட்டுறீங்களோ அவர் சாதித்ததை அவர் 150% உயர்த்தினாரா? உயர்த்தலை. நீங்கள் உயர்த்திட்டு என்ன சொன்னீங்க? 15வது நிதிக்குழு சொல்லிச்சு, அதனால் நாங்கள் உயர்த்தினோம். மின்சார கட்டணம் 52% ஏப்பா ஏற்றுனீங்க? இல்லை, அது இது வந்து இவங்க ஏற்கனவே வந்து உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டுட்டாங்க, அதனால் ஏற்றுனாங்க. மக்களை குழப்பாதீங்க. நீங்கள் பண்ணுற இந்த 49 அரசியல் இன்னைக்கு எடுபடாது. மின் உதய திட்டம் என்பது கையெழுத்து போட்டிருந்தாலும் 18 முறை அங்கே வந்து மத்தியிலிருந்து மின் பகிர்மான கழகத்துக்கு தமிழக அரசுக்கு 18 கடிதம் வந்துச்சுங்க. முதுகெலும்பு உள்ள எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார், 52% உயர்த்தலை. நீங்க மக்களிடம் பொய்யையும் புரட்டையும் சொல்லி இது வந்து ஜாதி மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கு ஒரு காமன் அஜெண்டா பேர் தான் திராவிட மாடல்.